ஆதியாகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 6வது வசனம் சொல்லுகிறது, தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். மனுஷனை உண்டாக்குனதுக்கே மனஸ்தாபப்பட்டார். ஃபர்ஸ்ட் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வந்ததுக்கு துக்கப்பட்டார். ரெண்டாவது பரிசுத்த ஆவியானவர் அபிஷேகம் பண்ணதுக்கு துக்கப்பட்டார். இப்போ மனுஷன் ஒருத்தன் வந்ததுக்கே துக்கப்பட்டாராம் கர்த்தர். ஏன் கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார் அப்படின்னா 3வது வசனத்துல அதுக்கு பதில் இருக்கிறது. அப்பொழுது கர்த்தர், என் ஆவி என்றென்றைக்கும் மனுஷனோடு போராடுவதில்லை, அவன் மாம்சம் தானே. இப்பவும் ஆவிக்குள்ளதான் பிரச்சனை. அதனால நம்ம ஆரம்பத்துல பார்த்தோம், உனக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள்னு. பரிசுத்த ஆவியானவர் பழைய ஏற்பாட்டிலே இருக்கிறார் பாருங்களேன். என் ஆவி அவனோடு கூட போராடுவது இல்லை, மனுஷனோடு கூட போராடுவதில்லை. அவன் என்ன பண்ணா இந்த இடத்துல அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா 2வது வசனம் தெளிவாக சொல்லுது, தேவகுமாரர் மனுஷகுமாரத்திகளை அதிக சௌந்தரியம் உள்ளவர்கள் கண்டு அவர்களுக்குள்ளே தங்களுக்கு பெண்களை தெரிந்து கொண்டார்கள். இதைத்தான் மத்தியில் வாசிக்கிறோம். புசித்தும் குடித்தும் பெண் கொண்டும் பெண் எடுத்தும் அவங்க தப்பு பண்ணாங்க. பெண் கொண்டு பெண் எடுக்கிறது தப்பல்ல. எப்படி பெண் கொண்டு பெண் எடுத்தாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, விசுவாசி அவிசுவாசியோடு பிணைக்கப்பட்டாங்க. இங்க தேவகுமாரர்னா விசுவாசி, தேவனை தேடுகிறவர்கள். நாம ஆவியை பெற்றதுனால ஆவிக்குரியவர்கள் சொல்றோம், விசுவாசிக்கிறதுனால விசுவாசின்னு சொல்றோம். அங்க சேத்தினுடைய வம்சத்தார் தேவனை தொழுது கொண்டார்கள், அதனால அவங்க தேவகுமாரர். சிலர் இந்த தூதர்கள்னு சொல்லுவாங்க. தூதர்களுக்கு குமாரத்தைகளோடு கூட மனுஷர்களோடு சேரக்கூடிய சரீரம் கிடையாது, அவர்கள் ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை. அது ஒரு தப்பான விளக்கம். ஆனா வசனத்தின்படி யாருன்னா தேவகுமாரர்னா தேவனை பின்பற்றுகிற ஜனங்கள், தேவனை தொழுது கொள்ளுகிற ஜனங்கள். அப்ப அந்த தேவகுமாரர் விசுவாசிகள் மனுஷகுமாரத்திகள் அவிசுவாசிகளை பார்த்து சௌந்தரியம் உள்ளவர்கள் என்று கண்டு. நிறைய பேர் இங்க என்ன ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, இந்த திருமண காரியமாவே இருக்கட்டும், இன்னைக்கு இருக்கிற திருமண காரியங்கள் இருக்கட்டும், இதை பத்தி அதிகம் நம்ம பேச வேண்டி இருக்கிறது. ஏன் அப்படின்னா, எந்த காலத்திலும் இல்லாத அளவுக்கு டிவோர்ஸ் அதிகமா போயிட்டு இருக்கு. எந்த காலத்திலும் இல்லாத அளவுக்கு சபைகளுக்குள்ள அது போயிட்டு இருக்குது. சபைகளுக்குள்ள போராட்டம், பிரச்சனை, குடும்பங்களுக்குள்ள பிரச்சனை அதிகமாக. எங்களுக்கு வரக்கூடிய போன்ல பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு மினிமம் 1 ஃபோன் 2 ஃபோன் குடும்ப பிரச்சனை போனா தான் இருக்கு, அதிகமா வருது. என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, இது ஆரம்பத்துல இருந்தே இதுக்கு பிரச்சனை இருக்குது. அங்கதான் நம்ம கொஞ்சம் தியானிக்கணும். நிறைய பேர் எங்க வராங்க, நாங்க என் கல்யாண வாழ்க்கை ஏன் இப்படி ஆயிப்போச்சு, நான் எங்க கணவருக்கு உண்மையா தான் இருக்கேன், நான் என் மனைவிக்கு உண்மையா தான் இருக்கேன், ஆனா எங்களுக்குள்ள சண்டை போராட்டம் இல்ல. இந்த பிரச்சனை இங்க ஆரம்பிக்கலைங்க. இந்த பிரச்சனை எங்க ஆரம்பிக்குதுன்னு சொன்னேன், திருமணம் செய்யும் போதே நீங்கள் யாரை திருமணம் செய்கிறீர்கள்னு ஒரு விஷயம் இருக்கு. உங்களுடைய கிரைட்டீரியா எதை பேஸ் பண்ணி அமைஞ்சிச்சுன்னு பார்க்கணும். இன்னைக்கு நிறைய பேர் கிரைட்டீரியாவை எதை பேஸ் பண்ணி பார்க்குறாங்க, படிப்பை பேஸ் பண்ணி வச்சிருக்கிறாங்க. அவர் பிஇ முடிச்சிருக்கிறாரு, அந்த பொண்ணு பிஇயாவது இருக்கணும், அப்பதான் அவங்களுக்குள்ள ஒத்து போகும். சிலர் உருவ அமைப்பை வைத்து, பையன் கலரா இருக்காரு, பொண்ணு கலரா இருக்கணும், பையன் உயரமா இருக்காரு, பொண்ணும் உயரமா இருக்கணும், இப்படி எல்லா அமைப்பும் பார்த்து சிலர் அந்தஸ்து வச்சிருக்கிறாங்க. இவரு இந்த மாதிரி அந்தஸ்துல இருக்காரு, அவங்க இந்த அந்தஸ்துல இருக்கிறாங்க, இதெல்லாம் பார்க்குறாங்க. இது இன்னும் சிலர் கொஞ்சம் துணிகரமா இந்த டௌரி எல்லாம் கேட்பாங்க, அதெல்லாம் கொடுக்குற குடும்பமா இருந்தா அப்படின்னு சொல்லி கடைசியா எங்க வராங்க, கர்த்தர்கிட்ட வராங்க. நம்ம ஜெபம் பண்ணுவோம், கர்த்தருக்கு சித்தமானார் அப்படின்ட்டு. அப்புறம் பாஸ்டர்கிட்ட போய், பாஸ்டர் இப்படி ஒன்று பார்த்துருக்கோம், நீங்க ஜெபம் பண்ணி சொல்லுங்க, எங்களுக்கு எல்லாமே ஓகே, நீங்க ஓகே சொன்னா ஓகே. இப்போ அவர் என்ன ஓகே இல்லை நான் சொல்ல போறாரு. இப்போ என்ன பிரச்சனை இங்க, இவங்க எல்லாம் பார்த்தாங்களே பொண்ணுடைய ஸ்பிரிச்சுவாலிட்டி, பையனுடைய ஸ்பிரிச்சுவாலிட்டியை பார்த்தாங்களா, உடனே அடுத்த வார்த்தை, ஆமாங்க பெந்தகோஸ்தே சபை தான், ஆவிக்குரிய சபை தான், அவங்க நல்ல ஆவிக்குரிய சபையை சார்ந்த பொண்ணு தான், ஸ்பிரிச்சுவாலிட்டி தான், அபிஷேகம் பெற்றிருக்கு. ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, அபிஷேகம் பண்ணப்பட்ட எல்லா பையனும் எல்லா பொண்ணுக்கும் ஏற்றவர்கள் அல்ல. அங்கதான் மிஸ்டேக் நடக்குது. ஒரு ஆதாமுடைய விலா எலும்புகளில் ஒன்றை எடுத்து, அதான் ரொம்ப முக்கியம். நிறைய ஆவிக்குரிய பொண்ணு இருக்கும், அதுல இவனுக்கு ஏத்தது எதுன்னு பார்க்கணும். நிறைய ஆவிக்குரிய பையன் இருப்பான், அதுல கர்த்தர் இவங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ண விலா எலும்பு எது, அந்த பையன் யாருன்னு நீங்க பார்க்கணும். இன்னைக்கு ஆவிக்குரியவங்களா இருந்தாலே ஓகே தான். ஆவிக்குரியவர்கள் திருமணம் பண்ணி எத்தனை குடும்ப பிரச்சனைகள் இருக்கு, ஆவிக்குரியவர்கள் திருமணம் பண்ணி ஸ்பிரிச்சுவாலிட்டின்னு கல்யாணம் பண்ணி எத்தனை குடும்பம் பிரிஞ்சிருச்சு. அப்ப இவங்கெல்லாம் ஆண்டவருக்குள்ள தேவசித்தம் இல்லாம பண்ணாங்களா? அப்ப இவங்களுக்கு திருமணம் பண்ணி வச்சதெல்லாம் பரிசுத்தவான்கள் இல்லையா? அப்ப இவங்க திருமணம் பண்ண இடம் பரிசுத்த ஸ்தலம் இல்லையா? ஏன் பிரிஞ்சாங்க? அங்கதான் விஷயமே இருக்கு. கர்த்தர் இணைத்ததை வேற யாரும் பிரிக்கவே முடியாது, பிரிக்காதிருப்பான் ஆக. அப்ப எங்க இது வருது?
எல்லா ஆவிக்குரிய பையனும் எல்லா ஆவிக்குரிய பொண்ணுக்கும் செட் ஆகாது. கர்த்தர் நியமிச்ச அங்கதான் இங்க இருக்க விஷயமே இருக்கு. கர்த்தர் சொல்லி இது செய்யணும். நீ உயரத்தை பார்த்துட்டு, நீ அழகை பார்த்துட்டு, சம்பாத்தியத்தை பார்த்துட்டு, எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்புறம் ஆமா ஆவிக்குரிய சபை தான், ஸ்பிரிச்சுவல் சபை தான், நல்ல ஒரு சபையில 10 வருஷமா இருக்கிற பையன் தான், பாஸ்டர் கிட்ட நல்ல ஊழியம் பண்ற பையன் தான், அப்புறம் ஏன் பிரிவினை வருது? இங்க இவங்க ஆவியில இருந்தாலும் இந்த ரெண்டும் கர்த்தர் சொன்னதான் பார்க்கணும். அப்படி இல்லாவிட்டால் என்ன ஆகும்? இந்த மாதிரி தான் நடக்கும். போராட்டம் வருது. இன்னைக்கு நிறைய வீட்டில் அதான் நடைபெற்று கொண்டிருக்கு. இது கூட அக்செப்டபிள் ஒரு பக்கம், அவங்க ஏதோ தெரியாம பண்ணிட்டாங்க, ஆனா ஆவிக்குரியது. ஆனா ஒரு சிலர் துணிகரமாக மாம்சத்தின்படி இருக்கிற தேவனை அறியாத. நான் இந்த இடத்துல எங்க வரேன்? சமீபத்தில் என்ன ஒருத்தர் கேட்டாங்க, நீங்க கலப்பு திருமணத்தை ஆதரிக்கிறீங்களா அப்படின்னு. கலப்பு திருமணம்னா என்ன? முதல்ல ஒரு மனுஷனுக்கும் ஒரு மாட்டுக்கும் கல்யாணம் பண்ணாதான் கலப்பு திருமணம். ஒரு மனுஷனுக்கும் ஒரு மனுஷிக்கும் பண்ணா அது கலப்பு திருமணம் கிடையாது. அப்ப அவங்க கலப்புன்னு எதை கேட்கறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க கேஸ்டை கேட்கறாங்க. ஒண்ணு நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, இயேசுவின் ரத்தத்தால கழுவப்பட்ட பிறகு நோ கேஸ்ட். அதுக்கு முன்னாடியுமே கிடையாது. அவங்க பாக்குறாங்க, அது மனம் திரும்பாத காரணத்தினால பாக்குறாங்க. எப்ப நீங்க ஆண்டவரை ஏற்றுக்கொண்டீங்களோ, எப்ப இயேசுவின் ரத்தத்தால கழுவப்பட்டுட்டீங்களோ, ஒரே ரத்தத்தால கழுவப்பட்ட நாம எல்லாமே ஒரே சபைக்குள்ள இருக்கிறோம், தேவனுடைய சரீரத்துக்குள்ள இருக்கிறோம். இங்க ஒரு சரீரத்துக்குள்ள ஒவ்வொரு கை ஒரு ஜாதியாகவும் கால் ஒரு ஜாதியாகவும் இருக்காது. அப்படி நீ இருக்கிறன்னா நீ ஒரு சரீரமா இருக்க முடியாது. நீ இன்னொரு சரீரம்னு அர்த்தம். அப்ப நீ கர்த்தரோட சபைக்குள்ள இல்லைன்னு அர்த்தம். சரி, இருக்கட்டும். அப்போ இன்னைக்கு சபைக்குள்ள வரும். இங்க வந்த பிறகு நீங்கள் புறஜாதியார், நான் சொல்லக்கூடியது தேவனை அறியாதவர்களை கொண்டு வந்து சபையில திருமணம் பண்ண வைக்கிறாங்க. என்ன செய்யறாங்க தெரியுமா? கேட்கறாங்க பாஸ்டர் கிட்ட, பாஸ்டர் ஏதோ ஒரு காரணம், அது அவங்க தவறா விரும்பிட்டாங்க, அதை பண்ணிட்டாங்க, இதை பண்ணிட்டாங்க, ஏதோ ஒன்று சொல்லிட்டு வந்துட்டு எப்படியாவது திருமணம் பண்ணி. இப்போ இந்த பொண்ணும் என்ன சொல்லுது, அந்த பொண்ணுடைய அப்பா அம்மாவும் என்ன சொல்றாங்க, அவர் கிறிஸ்டியன் ஆகிறேன்னு ஒத்துக்கிட்டாரு. இது ஒரு அபத்தமான ஒரு பதில். எதுக்கு ஒத்துக்கணும்? ஒருத்தன் உனக்காக கிறிஸ்தவன் ஆகிறான், உன் பொண்ணுக்காக மாறுறானா எவ்வளவு சீப்பு பாருங்களேன். ஒருத்தன் தேவனுக்காக தான் தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும், மனுஷனுக்காக தன்னை மாத்திரவனா இருக்கக்கூடாது. இன்னைக்கு உன் பொண்ணுக்காக மாத்திரவன் நாளைக்கு வேற எதுக்காகவோ இதை மாத்திட்டு பின்னாடி போக மாட்டான்றது என்ன நிச்சயம்? இன்னைக்கு உன் பொண்ணை விரும்பிட்டு கிறிஸ்தவத்துக்குள்ள வரவன் நாளைக்கு அப்பா அம்மா ஒத்துக்கலன்ட்டு அவங்களுக்காக கிறிஸ்தவத்தை விட்டு போக மாட்டான்னு என்ன நிச்சயம்? இன்னைக்கு நிறைய பெற்றோரும் அந்த தப்பை செய்யறாங்க, நிறைய பிள்ளைகளும் அந்த தப்பை செய்யும். யார் எங்க ஆவி போராடுது மாம்சத்தோட? இந்த மாதிரி ஆட்களோட தான் போராடுது. இவங்க உடனே அவங்களுக்கு ஒரு ஞானசானம், காலையில ஞானசானம், சாயங்காலம் கல்யாணம், முந்தின நாள் ஞானசானம், சாயங்காலம் கல்யாணம். இன்னைக்கு இதெல்லாம் கர்த்தர் சொல்றாரு, ஆவி மனுஷனோட கூட போராடுகிறது. இன்னைக்கு அதான் சபைக்குள்ள தேவனை துக்கப்பட ஆண்டவர் சொல்ற, மனஸ்தாபப்படுகிறேன். இப்படிப்பட்டவனெல்லாம் நான் சபைக்குள்ள கொண்டு வந்தேனேன்னு கர்த்தர் மனஸ்தாபப்படுகிறார். எதுக்கு? இந்த மாதிரி ஆளெல்லாம் நான் ரட்சித்தேனே. மனுஷனை உண்டாக்கினதுக்கு கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். இன்னைக்கு சபைக்குள்ள இப்படிப்பட்ட ஆட்கள், இவங்களுக்கு திருமணம் செஞ்சு வைக்கிறதுக்குன்னு ஒரு குரூப்பான ஊழியக்காரங்க இருக்கிறாங்க. அதெல்லாம் விசாரிக்கிறதே கிடையாது. அவன் பிள்ளை ரட்சிக்கப்பட்டதா, பையன் ரட்சிக்கப்பட்டானா, எந்த சபை, எத்தனை வருஷமா போய்கிட்டு இருக்கிறாங்க, எவ்வளவு ஆவிக்குரிய அனுபவம் இருக்கு, கர்த்தருக்குள்ள எவ்வளவு ஸ்திரப்பட்டிருக்காங்க, ஊழிய அனுபவம் இருக்கா, எதுவும் கேட்கறது கிடையாது. அதெல்லாம் பரவாயில்ல, இருக்கட்டும். அவர் இன்னைக்கு வந்துட்டார்ல, பேரை மாத்திட்டார்ல, ஞானசானம் நேத்து எடுத்துட்டார், ஓகே ரைட், செஞ்சு வச்சிடலாம். அப்படிப்பட்ட குடும்பங்களில் 99 குடும்பங்களில் பிரச்சனை தான், 99 குடும்பங்களில் பிரிவினை தான். 1-2 ஏதோ ஒன்று அட்ஜஸ்ட் பண்ணி ஓடிக்கிட்டு இருக்கு. கர்த்தர் அருவருக்கிறார். கர்த்தர் சொல்றார், மனஸ்தாபப்படுகிறேன். அப்படிப்பட்டவங்க சபைக்குள்ள வச்சு கல்யாணமும் பண்றீங்க. அப்படிப்பட்டவங்களை நீங்க சபையில தூக்கியும் பேசுறீங்க. நாளைக்கு இவன் பண்ற தப்ப இன்னொருத்த பண்ணும்போது நீங்க எப்படி கேட்பீங்க? சபையில அவனுக்கு பண்ணி வச்சிங்களே. ஏன் அதை விட கொடுமை ஊழியக்காரன் வீடுகள்ல இது நடக்குது, ஊழியக்காரன் குடும்பங்கள்ல இது நடக்குது, இந்த அபத்தம் நடக்குது. எப்படி உன் சபையில நாளைக்கு தைரியமா நீ பிரசங்கம் பண்ணுவ? நாளைக்கு விசுவாசிகள்ல 10 பேர் இதே மாதிரி நின்னா எப்படி முடியாதுன்னு உன்னால சொல்ல முடியும்? அப்படி பண்ணி வச்சா உன் சபை கொள்ளையர்கள் கூடாரமா இருக்கும். இன்னைக்கு அதான் நடைபெற்று கொண்டு இருக்கிறது. ஆவியும் அப்புறம் என்ன இருக்கு சபைக்குள்ள? பரிசுத்த ஆவியானவர் இங்க இருந்து வராருன்னு வச்சுப்போமே, கீழ இருந்து மாம்சம் போராடிட்டு இருக்கு. ஏன்னா உட்கார்ந்து இருக்கிறவன் எல்லாம் பையனுக்காகவும் பொண்ணுக்காகவும் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டவங்க. அவன் மாம்சம் உட்கார்ந்து இருப்பான், இங்க ஆவி ரெண்டும் போராடும். அதான் கர்த்தர் சொல்றாரு, என் ஆவி மாம்சத்தோடு கூட போராடுவதில்லை. இப்படிப்பட்ட சபையை உண்டாக்கினதுக்கு கர்த்தர் மனஸ்தாபப்படுகிறார். இப்படிப்பட்டவர்களை ரட்சிப்புக்குள்ள கொண்டு வந்ததுக்கு கர்த்தர் மனஸ்தாபப்படுகிறார். நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க, தேவனுடைய ஆவி எப்பவும் ஆவியோட தான் இருக்கும். மாம்சம் அவர்கள் ஒரே மாம்சமாக இருக்கிற மாதிரி புதிய ஏற்பாட்டில் நம்ம ஒரே ஆவி உடையவர்களாக இருக்கணும். தேவ சமூகத்தில் உட்காந்து ஆண்டவர்கிட்ட கேட்கணும்,
கேட்டு செய்யணும், ஒரே ஆவியோடு கூட செயல்படணும். இந்த மாதிரி மாம்சமான ஆட்களை சபைக்குள்ள கொண்டாந்ததுனால விளைவுதான் சபை சுக்குநூறாக போகிறது, சபையினுடைய குவாலிட்டி கெட்டு போகுது. அதுக்கப்புறம் அந்த சபையில் ஆவியானுடைய அசைவாடுதல் இருக்காது. பாருங்களேன், ஏன் இருக்காதுன்னு கேட்டால், உட்காந்துருக்கிறதெல்லாம் மாம்ச இச்சையின்படி சேர்ந்து உள்ளே வந்து உட்காந்துருக்கு. மேலேருந்து ஆவியில் பேசுகிறோம், எப்படி அது செட் ஆகும்? அதுக்கான போராட்டம் இருக்க தான் செய்யும் குடும்பங்களில். அப்புறம் பாருங்கள், பாஸ்டர் வாரம் ஃபுல்லாக பிரச்சனையை தீர்த்துக்கிட்டு இருப்பார். தயவு செய்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்து கொள்ளுங்க. தேவனுடைய ஆவி பரிசுத்த ஆவியானவர். இவர் வந்து மாம்சத்தோடு கூட போராட மாட்டார். அவர் வந்ததுக்கு காரணம் என்ன தெரியுமா? உன்னுடைய மாம்சத்தை ஆவியாய் மாற்றி அவர் உன்னை மணவாளனுக்கு ஏற்ற மணவாட்டியை கொண்டு ஒப்படைக்கிறதுக்கு வந்தார். நீங்கள் மேலே மேலே அவரை துக்கப்படுத்திக்கிட்டே இருக்கிறீங்க. இந்த மாதிரி காரியங்களால் துக்கப்படுத்திக்கிட்டே இருக்கிறீங்க. துக்கப்படுத்த எசேக்கியேல் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லுது, என் பரிசுத்த ஸ்தலத்தை விட்டு என்னை தூரமாய் போகும் என்னும்படியான காரியங்களை இஸ்ரவேல் வம்சத்தார் செய்கிறார்கள். அவனுடைய தேவனுடைய ஆலயமாகி அவன் சரீரத்தை விட்டு அவர் தூரம் போவார், அவர் பின்னாடி போயிடுவார். ஒன்று தெரிஞ்சுக்கொள்ளுங்க, பரிசுத்த ஆவியானவர் துக்கப்பட்டு போயிட்டாரு, அதுக்கப்புறம் வர்றது ரொம்ப கஷ்டம். அதனால தான் 51ஆம் சங்கீதத்தில் தாவீது கதறான், ஆண்டவரே உங்களுடைய பரிசுத்த ஆவியை என்னை விட்டு எடுக்காமலும், என்னை விட்டு எடுத்துடாதீங்கன்றான். இஸ்ரவேல் ஜனங்கள் சபை போயிட்டு இருக்குது. அதை குறித்து ஏசாயா புஸ்தகம் 63:10 சொல்லுது, அவர்களோ கலங்கம் பண்ணி அவருடைய பரிசுத்த ஆவியை விசனப்படுத்தினார்கள்னு இருக்கு. பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்க தண்ணி கேட்டதும், இஸ்ரவேல் ஜனங்க பசின்னு சொல்லி கலகம் பண்ணினதையும், மோசேக்கும் ஆரோனுக்கு விரோதமாக பேசினதையும் வசனம் என்ன சொல்லுது? பரிசுத்த ஆவியை விசனப்படுத்தினார்கள் அப்படின்னு. இன்னைக்கு உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியான, அன்னைக்கே அங்கே ஆவியானவர் இருந்திருக்கிறார் பாருங்க, அவன் நடத்தி கொண்டு வந்திருக்கிறார் ஆவியானவர். நீ கலகம் பண்ணும் போது, சண்டை போடும்போது, நீ ஊழியக்காரனோடு கூட போராடும் போது, ஊழியக்காரனுக்கு விரோதமாக தூஷணமாய் பேசும்போது, ஒவ்வொரு காரியத்திலும் நீ செய்யும் போது பரிசுத்த ஆவியானவர் விசனப்படுகிறார். இன்னைக்கு அதுதான் நடக்குது. ஆண்டவர் சொல்றாரு, என் ஆவி மனுஷனோடு கூட போராடுவதில்லை. அதனுடைய முடிவு என்னாச்சு தெரியுமா? முழு பூமியையுமே கர்த்தர் அழிக்க சித்தம் பண்ணார் தண்ணியில. கடைசியா மொத்த பேரையும் க்ளோஸ் பண்ணி போட்டார். சவுல் துக்கப்படுற நிமித்தம் ராஜ்யபாரத்தை தள்ளினார். ஆனால் ஜனங்கள் துக்கப்படுற நிமித்தம் மொத்தமா அழிச்சு போட்டார். இஸ்ரவேல் ஜனங்களை பாருங்க, 20 வயதுக்கு மேற்பட்ட அத்தனை பேரையும் க்ளோஸ் பண்ணிட்டார். எல்லாம் வனாந்தரத்தில் சாவான். 20 வயசுக்கு கீழே இருக்கிறவன் தான் 40 வருஷம் கழிச்சு அங்கே போவான். இதுக்கு நான் சொல்றேன், பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்த ஒரு காலகட்டம் வரைக்கும் கர்த்தர் பார்த்துக்கிட்டே இருப்பார். அதற்கு பிறகு கர்த்தர் ஒப்பு கொடுப்பார். அதான் நடக்குது. இன்னைக்கு உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவரை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அவரை சந்தோஷமா வச்சுக்கோங்க. பக்தி விருத்திக்கு ஏதுவான காரியங்களை பேசுங்க, தேவையில்லாத காரியங்களை பேசாதீங்க. கெட்ட வார்த்தையே பேசாதீங்க. தேவையில்லாம பேசுறது எல்லாமே கெட்ட வார்த்தை தான். உட்கார்ந்து அரட்டை அடிக்கிறதுக்கு பதிலாக நல்ல பக்தி விருத்திக்கு ஏதுவான சில காரியங்களை சொல்லிக் கொடுங்க. பிள்ளைங்களோட வீட்டில் உட்காந்துருக்கீங்களா, சாதாரணமாக பேசுறது நம்ம பேசலாம். ஸ்கூலை பற்றி, சாப்பாடை பற்றி, எஜுகேஷன் பற்றி பேசலாம். மற்ற நேரங்களில் பைபிளை பற்றி சில காரியங்கள் நீங்கள் சொல்லிக் கொடுக்கலாம் அவங்களுக்கு. அதுக்கு அடுத்தபடியாக கர்த்தர் உங்களை அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். ராஜாவாக, விசுவாசியாக இருக்கட்டும், ஊழியக்காரனாக இருக்கட்டும், கர்த்தர் அபிஷேகம் பண்ணினதை ஒரு நாளும் व्यसனப்படுற அளவுக்கு கொண்டு போகக்கூடாது. சவுலை ராஜாவாக்கினதுக்கு கர்த்தர் மனஸ்தாபப்பட்டது நிமித்தம் அப்படி ஆகக்கூடாது. கர்த்தர் நம்மளை நினைச்சு சந்தோஷப்படணும். நம்ம கொடுத்த ஊழியத்தை நிமித்தம் கர்த்தர் சந்தோஷப்படணும். உங்களுக்கு கொடுத்த சபையின் நிமித்தம், என்னை நம்பி கொடுத்த பொறுப்புகள் நிமித்தம், எனக்கு கொடுத்த குடும்பத்தின் நிமித்தம் கர்த்தர் சந்தோஷப்படணும். இவனை நான் அபிஷேகம் பண்ணேன், இந்த அபிஷேகம் பண்ணது எனக்கு சந்தோஷமா இருக்குது, நான் நினைச்சதை அவன் செஞ்சிருக்கிறான்னு கர்த்தர் சந்தோஷப்படணும். கடைசியாக ஒரு நாளும் மாம்சத்தோடு போய் கலக்கக்கூடாது. அது சிந்தனையிலையா இருந்தாலும் சரி, செயல்லையா இருந்தாலும் சரி, எதுலேயுமே நாம் வேற, உலகம் வேற. உலகத்தோடு கூட கலந்தீங்கன்னா, மாம்சத்தோடு கலந்தீங்கன்னா கர்த்தர் ஒரு நாள் அழித்து போடுவார். வேதம் சொல்லுகிறது, நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாய் பெற்ற பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதீர்கள்.